வணக்கம் நட்புக்களே. இன்றைக்கு நம்ம பார்க்க போவது அந்த கேரளா ஸ்டைலு. ஆனால் கேரளா ஸ்டைல் இல்லை, கொஞ்சம் நம்ம ஸ்டைலுக்கும் மாற்றி தான் நான் பண்ணுறேன். கேரளா ஸ்டைலில் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறையா மைதா சேர்ப்பாங்க. நான் மைதா கம்மியாக தான் சேர்க்குறேன். பழம்பூரி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நேந்திரம் பழத்தில் செய்யக்கூடியது இது. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். நேந்திரம் பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன நீளமாக இப்படியே கட் பண்ணி வச்சுக்கணும். கடலை மாவு, அரிசி மாவு, கொஞ்சம் மைதா, காரத்துக்கு ஏற்ற மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு, பெருங்காயத்தூள், ஒரு சிட்டிகை சோடா உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம கரைச்சிக்கிட்டு நனைச்சி நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போது வானல் வச்சு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதை கரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது கரைச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு டம்ளரில் இப்படி கரைச்சி வச்சிட்டோன்னா நனைச்சி போடுறதுக்கு அது உள்ளார வச்சு போட நமக்கு வசதியாக இருக்கும். இப்போது இதை எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து எண்ணெயில் போட வேண்டியது. கேரளா ஸ்டைலு பழம்பூரி வெந்ததும் ஒரு சைடு வந்ததும் இன்னொரு சைடு அப்படியே திருப்பி போட்டுக்கணும். மீடியம் சைஸில் வச்சு தான் நம்ம இதை பொரித்து எடுக்கணும். ஏன்னா கலர் ரொம்ப சீக்கிரம் செவந்த மாதிரி ஆயிடும். பழம் இல்லையா, நேந்திர பழம், அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் வர அளவுக்கு பொரித்து எடுக்கணும். அவ்வளவுதான், நல்லா கலர் வந்துடுச்சு பாருங்கள். நேந்திரம் பழ பஜ்ஜின்னு சொல்லிக்கலாம், பழப்பொரின்னு சொல்லிக்கலாம், எது வேணாலும் சொல்லிக்கலாம். நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.